வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி குடும்பஸ்தானத்துக்கு சந்திரன் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால குடும்பத்தில் முக்கிய முடிவுகள், இமோஷனல் முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இமோஷ்னலாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண தேவைகள் அதிகரித்தாலும் அது பூர்த்தியாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த செலவுகளை மட்டும் தேவையில்லாத செலவுகளாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியம் பெரிய பாதிப்பை சந்திக்காது. வாழ்க்கை துணையுடன் இருக்கின்ற கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் இன்று அதிகப்படியான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். நிறைய பேச வேண்டியது இருக்குது. உங்களுக்கு பேசிய எனர்ஜி விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை உங்களுடைய பேச்சை கரெக்டாக கிறிஸ்பாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளின் எதிர்ப்புகளை சம்பாதித்து அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழையாமை உங்களுக்கு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அந்த குழப்பம் உங்களுக்கு வார்த்தைகளாக வெளிப்பட்டு அதை உங்களுடன் பணியாற்றுபவர்களிடம் நீங்களே பேசி தீர்த்துக்கணும்னு போவீங்க. அது அவர்களிடம் நேர்மையான பதில் வராது. அதனால் நீங்கள் நிறையா பேசுவீங்க. அவர்களை பேச வைக்கணுங்கிறதுக்காகவே நீங்கள் நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். பேச்சை குறைக்க வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவங்கள் பலவிதத்திலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. தன வருமானம் ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்திலும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் குடியிருக்கிற வீட்டை மராமத்து செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும் வாய்ப்பும் இருக்குது. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தந்தையிடம் மரியாதை குறைவாக பேசி விடாதீர்கள். ஏன்னா மரியாதை குறைவாக பேசுனீங்கன்னா அவருக்கு மனசு சங்கடம் ஏற்பட்டு அவருடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய உறவினர்கள் வகையில் உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உறவினர்களால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டால் இன்று தந்தை சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். அலுவல் ரீதியாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளிடம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற முயற்சி வெற்றியை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களில் குத்தல் பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானாதிபதியான புதன் 9ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 9ஆம் இடத்ததிபதியான சூரியன் 8ஆம் இடத்தில் எதிரி ஸ்தானத்தில் இருக்கார். மேல் அதிகாரிகளாகட்டும் உங்கள் தந்தையாகட்டும் உங்களுக்கு எதிர்மறையாக பேசி உங்களை எரிச்சல் படுத்துவாங்க. ஆனால் எரிச்சல் அடைய மாட்டீங்க. இருப்பினும் வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் வீண் கோபங்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு சேமிப்புகளை அதிகப்படுத்தும். சேமிப்புனா பணச்சேமிப்பு மட்டும் கிடையாது, ஆரோக்கிய சேமிப்பும் கூட. இன்று உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு சந்தோஷகரமான நாள், மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள்.